பதவிக்கு வரவங்க எல்லாரும் ரெண்டு கையாலையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அரசாங்கம் கரப்ஷனால மூழ்கி போய் கிடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் எதுவுமே சரியா நடக்காது. மன்மோகன் சிங் அவர்களே, உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நாங்க உங்களுக்கு கொடுத்தது முழுசா நிறைஞ்சிருந்த ஒரு கிளாஸ். ஆனா நீங்க இப்ப அந்த கிளாஸையே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த நாட்டையே கொள்ளையடிச்சிருக்கீங்க. அவங்க சிந்திக்கிறது அவங்க குடும்பத்தை பத்தி மட்டும்தான். ஆனா நாம சிந்திக்கிறது இந்த தேசத்தை பத்தி. அவங்க கிட்ட இருக்கிற ஆட்சி, அவங்க கையில இருக்கிற அதிகாரம் எல்லாமே மேல்தட்டு மக்களுக்கு மட்டும்தானே தவிர அடித்தட்டு மக்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க பேருக்கு உழைக்கிறவங்க, நான் உழைச்சு பேர் வாங்குறவன். ஒரு காலத்துல ஒரு மனிதன் ட்ரெயின்ல சாதாரணமா டீ வித்தவன் தான். ரயில்வே துறைக்காக ஒரு 4 யூனிவர்சிட்டி ஏன் நம்ம நாட்டுல இல்ல? நல்லா நிர்மாணிக்கப்பட்ட ஒரு 100 நகரங்கள் நம்ம நாட்டுல ஏன் இல்ல? அத பத்தி கனவு காண கூடாதா? பவர் ஆன் டிமாண்ட். எவ்வளவோ உறுதியான நம்பிக்கையோட எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற வெறி இருந்தா, நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற நல்லெண்ணம் இருந்தா, அது பாரதிய ஜனதா பார்ட்டி கிட்ட மட்டும்தான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யற ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களை 2014 தேர்தலுக்கு அப்புறம் பிரதம மந்திரியா பார்க்கணுங்கிற முடிவுல நாம எல்லாரும் இருக்கோம். இன்னைக்கு நாம இங்க இருந்து போகும்போது நம்ம மனசுல ஒரு தீர்க்கமான முடிவோட போகணும். அது வரப்போற ஜூன் மாசத்துல இந்த நாட்டோட பிரதம மந்திரியா நரேந்திர மோடி ஆக போறார் என்ற முடிவு. வருஷத்தோட ஏக்கம், கனவு எல்லாமே இது மட்டும். एक नाम जो आशा का अंकुर उपजाने वाला है, राजनीति के कीचड़ में जो कमल खिलाने वाला है, और भारत के आगे पूरा विश्व झुकाने वाला है यकीन के सन 14 में मोदी आने वाला है, मोदी आने वाला है, मोदी आने वाला है, मोदी आने वाला है। இந்த 2014 வருஷத்துல ஒரு நல்ல தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாடு இவ்வளவு பெரிய துரதிருஷ்டமான ஒரு நிலையை சந்திச்சதே இல்லை. இப்படி ஒரு கொடுமையான அநியாயமான ரூபத்தை நம்ம நாடு இதுக்கு முன்னாடி கண்டதில்லை. ஒரு காலத்திலையும் இது நடந்ததில்லை. தற்கொலை பண்ணிக்கிற விவசாயிகள், வேலை இல்லாம திண்டாடுற இளைஞர்கள், மானத்தை காப்பாத்துற ஓடுற தாய்மார்கள், சகோதரிகள், விலையுயர்வால பசி பட்டினியோடு இருக்கிற குழந்தைகள், இப்படி ஒரு துரதிருஷ்டமான நிலை இந்த தேசம் கண்டதில்லை. அதனாலதான் சொல்றேன், 2014 தேர்வு வெறும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்வு மட்டும் இல்லை. 2014 தேர்தல் இந்த பாரத தேசத்தோட கோடிக்கணக்கான மக்களுடைய ஆசைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய தேர்வு. தேர்தல் கடந்த 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நம்ம தலைவர்கள் வாஜ்பாய், அத்வானி போன்றவர்கள் எந்த உச்சத்துல நம்ம நாட்டை வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னும் ஒரு புதிய உச்சத்துக்கு நம்ம தேசத்தை உயர்த்த போற தேர்வு. சகோதர சகோதரிகளே, அந்த பக்கம் ஆட்சியை காப்பாத்துற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் தேசத்தை காப்பாத்துற சிந்தனையும் செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2014 வருட தேர்தல் ஒரு வித்தியாசமான மூலாதாரமா இருக்க போகுது. காங்கிரஸோட தலைவர்கள்
ஆட்சிக்கு வருவோங்கிற பகல் கனவோட டெல்லிக்கு படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து வர்ற 17ஆம் தேதி பிரதம மந்திரியா யார நிறுத்த போறோம்னு அறிவிக்கிறதா சொல்லி இருந்தாங்க. பல ஆசைகளோடையும் கனவுகளோடையும் பிரதம மந்திரி யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆவலோட இந்த நாட்டோட பல பகுதிகளில் இருந்து அவங்க கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க. இப்படி பல கனவை சுமந்துகிட்டு இங்க வந்தவங்க, பிரதம மந்திரி யாருன்னு தெரிஞ்சுக்க வந்தவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு 3 கேஸ் சிலிண்டர் தான் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. பட்டவர்த்தனமா ஆபத்து இருக்குன்னு தெரியும் போது அழிவு நிச்சயங்கிற தருணத்துல எந்த தாயாவது சொந்த பிள்ளைய பலி கொடுக்க முன் வருவாங்களான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எந்த தாயாவது அரசியல் லாபத்துக்காக தன் சொந்த பிள்ளைய பலி கொடுப்பாங்களா? அதனால அந்த தாய் தன்னோட உள்ளத்துல எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இல்ல, என் பிள்ளைய பலி கொடுக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, அவங்க பேருக்கு உழைக்கிறவங்க, நான் உழைச்சு பேர் வாங்கினவன். வேலை வாங்குற மேல்தட்டு மக்களுக்கு வேலை செய்யறவனோட மோதுறது இழிவா தெரியுது. வேலை செய்யறவனோட மோதுறது அவமானம் நினைக்கிறாங்க. அவங்களால எப்படி மோத முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? எப்ப பார்த்தாலும் நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த விஷத்தன்மை அவங்களுக்குள்ள இருக்கிறதால, அந்த மேல்தட்டு வர்க்கத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்குள்ள அந்த விஷம் இருக்கிறதுனால கீழ்த்தட்டு வர்க்கத்துல பிறந்து வந்த என்ன அவங்களால ஏத்துக்க முடியல. அதாவது இவங்கிட்ட நாம மோதனமா? கீழ்த்தட்டு வர்க்கம் அங்கிருந்து வந்ததால என்ன அவங்களால ஏத்துக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனோட அம்மா அக்கம் பக்கத்து வீட்டுல தண்ணி எடுத்து ஊத்துனவங்க தான், பாத்திரம் கழுவுனவங்க தான். அவங்களோட புள்ள ட்ரெயின்ல டீ வித்துக்கிட்டு வந்தவன் தான். இப்படி ஒரு அடித்தட்டுல இருந்து வந்த ஒரு மனுஷன் கூட எப்படி போட்டி போட்டு மோதுறது? இந்த நாடு சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில், அதுக்காக போராடிக்கிட்டு இருந்த பகத்சிங், சுக்தேவ், ராஜகுரு போன்ற போராளிகள் எல்லாம் தூக்கு தண்டனைக்கு ஆளாகிற அளவுக்கு எந்த கொள்கையோட வந்தாங்களோ, எந்த வேட்கை அந்த நாட்கள்ல இருந்ததோ, எந்த வேள்வி கொழுந்து விட்டு அவங்களுக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருந்ததோ, அந்த நிலைக்காக அன்னைக்கு மக்கள் எதையும் தியாகம் செய்ய தயாரா இருந்தாங்க. சகோதர சகோதரிகளே, சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2014 தேர்தல் அதே வேட்கையை தூண்டி விட்டு இருக்கு. அந்த நாட்கள்ல விடுதலைக்காக தங்கள் உயிரையே தியாகம் பண்ண மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதே போல சுதந்திரத்துக்காக உயிரையே விட்டாங்க. இந்த நாட்கள்லயும் அதே சுதந்திரத்துக்காக உயிரத்தர இந்த புதிய தலைமுறையும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்காகவே லட்சக்கணக்கானோர் எங்களையும் பாரதிய ஜனதா பார்ட்டியில சேர்த்துக்கங்கன்னு சொல்லி பேஸ்புக்லயும், லெட்டர்லயும், ட்விட்டர் மூலமாவும் கேட்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நாங்க செய்ய தயாரா இருக்கோம். இந்த யுத்தம் 2014 தேர்தல்ங்கிற யுத்தம்
சுதந்திரத்துக்காக அன்னைக்கு யுத்தம் நடந்ததே, அதே சுதந்திர யுத்தத்துக்கு நிகரா விடுதலை வேட்கையோட வேள்வியோட 2014 தேர்தல் ஒரு யுத்தமா வெளிப்பட போகுது. எங்க நீதியில என்னங்க குறை இருந்தது? எங்க காரியத்துல என்ன குறை இருந்ததுன்னு கேக்குறேன். என்ன குற்றம் இருந்தது? ஆனா இன்னைக்கு இந்த பாரத் மாதாவோட உருவம் எப்படி இருக்கு? பாரத் மாதாவோட மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஏதோ அங்கங்க வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. வளர்ச்சி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கல்வியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல பாரத் மாதாவுடைய மறுபக்கத்துல அவங்கள மையப்படுத்தி பார்த்தோம்னா கிழக்கு பகுதி முழுவதும் கல்விக்காக ஏங்கி தவிப்போட ஒரு கூட்டம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஒரு குழப்பத்துக்கு யார் காரணம்? சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த பாரத தேச மக்களுக்கு நான் கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு 2014 வருஷம் மே மாசத்துல இந்த நாட்டுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, என்னோட முதல் உத்தரவாதம் என்னன்னா, இந்த பாரத தேசத்துல கல்வியில பின்தங்கி இருக்கிற அந்த கிழக்கு பகுதியை முதல்ல மேற்கு பகுதிக்கு சமமா உயர்த்தி காட்டுவோம். இதுதான் எங்களுடைய முதல் வாக்குறுதி. இந்த பாரத தாயோட ஒரு அங்கம் ஒரு பக்கம் பலமாகவும் இன்னொரு பக்கம் பலவீனமாகவும் இருக்க எப்படி விடுவோம்? என்னோட பாரத தாய் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட எண்ணம், அதுதான் எங்களுடைய இலக்கு. அது பீகாரா இருந்தாலும், பெங்காலா இருந்தாலும், ஜார்க்கண்டா இருந்தாலும், அசாமா இருந்தாலும், நார்த் ஈஸ்டா இருந்தாலும், ஒரிசாவா இருந்தாலும், எல்லா பகுதிகளிலையும், உத்தரப்பிரதேஷ் மாதிரி எல்லா பகுதிகளிலையும் சகோதர சகோதரிகளே, பரிபூர்ண கல்விங்கிற கனவை நினைவாக்கி முன்னேற்ற பாதையில நடத்துவோம். நம்ம தேசத்தை ஒரு உறுதியானதா உருவாக்கணும்னா இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன் உணர்வுகளை வேறுபடுத்தி கஷ்டத்தை உண்டாக்க கூடாது. கடந்த 10 வருஷங்களா தேச தலைவர்கள் சிலர் ரீஜனல் ஆஸ்பிரேஷனோட டெல்லிக்கு வரவங்களை பார்த்தா ஏதோ பாரமா நினைக்கிறாங்க. அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சகோதர சகோதரிகளே, இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன் அதோட வளர்ச்சியை வச்சு கல்வி தரத்தை உயர்த்த முடியும். அதை வளர்க்கறது கஷ்டம் இல்ல, கடமை நினைக்கணும். அதோட அத பாரமா நினைக்காம மாநிலத்தோட உணர்வுகளை டெல்லியோட ஒருங்கிணைச்சோன்னா இந்த நாடு எட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உயரத்தை கண்டிப்பா எட்டும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஆசை என்னன்னா, இந்த பிரதம மந்திரியும் எல்லா முதல் மந்திரிகளும் எப்போதும் ஒரே டீமா செயல்பட்டா இந்த தேசம் தன்னால உயரும். அதே போல மாநில அமைச்சர்களும் சரி, மத்திய அமைச்சர்களும் சரி, எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு ஒரே குழுவா செயல்படணும். அதோட மாநில மந்திரிகள் அமைப்பும் மத்திய மந்திரிகள் அமைப்பும் ஒரே குழுவா இணைஞ்சு ஒரு ஒருங்கிணைஞ்ச டீமா இணைஞ்சு செயல்படணும். அப்படி ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கணும்னா, இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளில் இந்த நாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ அந்த நிலையை மாத்தி ஒரு வலிமையான இந்தியாவை நம்மளால நிச்சயமா உருவாக்க முடியும். அதை உருவாக்கிட்டோம்னா நம்ம தேசத்தை அசைக்க முடியாது. தேசத்தோட வளர்ச்சிங்கிற வேர் பல பிரச்சனைகள்ல சிக்கி சிக்கலா இருக்கு. அதிலிருந்து விடுபடணும்னா நாம எல்லாரும்
ஒருங்கிணைஞ்ச ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும். சகோதர சகோதரிகளே, ஒரு குட் கவர்னன்ஸ்ங்கிறது ஏதோ பணக்காரங்களுக்கானது மட்டும் கிடையாது. அவங்க வச்சிருக்கிற பணம் ஒரு நல்லாட்சிக்கு உதவி செய்யாது. குட் கவர்னன்ஸ் ஏழை மக்களை உயர்த்துறதா இருக்கணும், சாமானிய மனுஷனை உயர்த்துறதா இருக்கணும், தாழ்த்தப்பட்ட மனுஷனை உயர்த்தணும், தலித் மக்களை உயர்த்துறதா இருக்கணும். நாம இப்ப சமீபத்துல கேட்டமே, அந்த டேப் ரெக்கார்டை நம்பணுமா இல்ல ட்ராக் ரெக்கார்டை நம்பி ஓட்டு போடணுமா? இந்த நாட்டுக்கு எந்த பில்லும் தேவையில்லைங்க, பொலிட்டிக்கல் வில் தான் இப்ப தேவை. அதோட ஆட்சியை நடத்தி காட்டுறதுக்கான தில்லு தான் தேவை. சகோதர சகோதரிகளே, ஆக்ட் ஆக்ட் ஆக்ட்னு பல ஆக்ட்களை நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆக்ட் நமக்கு தேவையில்லை, இப்ப இந்த தேசத்துக்கு ஆக்ஷன் தான் தேவை. நறுமை தேச மக்களே, நம்ம தேசம் கமிட்டி அமுங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப கமிட்டி தேவையில்லை, கமிட்மெண்ட் மட்டும் தான் தேவை, இந்த தேசத்துக்கான கமிட்மெண்ட். எப்பவுமே அழிக்க முடியாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. சகோதர சகோதரிகளே, அப்படி அழிக்க முடியாத விஷயங்கள்ல வானவில்லும் ஒண்ணு. அந்த வானவில்லில் இருக்கிற 7 வர்ணங்கள், அதே மாதிரி ஒரு 7 வர்ணங்கள் நம்முடைய பாரத மாதாவுக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல் வர்ணம், வானவில்லில் இருக்கின்ற முதல் வர்ணம், பாரத நாட்டுக்கு ஒளியாக இருக்கின்ற முதல் வர்ணம் நம்முடைய குடும்ப அமைப்பு. பல வருடங்களாக, ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த அமைப்பை உருவாக்கணும், பாதுகாக்கிறோம், வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்ப அமைப்பை எப்படிங்க குலைக்கிறதுக்கு நாம் அனுமதிக்க முடியும்? நம்ம நீதியை, நம்ம நியாயத்தை, பாரத பாரம்பரியமான குடும்ப அமைப்பை, அந்த ஐக்கியத்தை நான் எப்படி விவரிக்க முடியும்? வானவில்லோட 2வது வர்ணம் நம்முடைய விவசாயம், நமது பசு, நமது கிராமங்கள். நம்ம நாட்டோட இந்த பொக்கிஷங்களை செழிப்பாக்குறதுக்கான தகுந்த திட்டங்களை நாம வகுக்கணும். நம்ம வானவில்லோட 3வது வர்ணம் நம்ம தேசத்து பெண்மணிகள், அந்த தாய் குலத்தோட நிறைகள் குறைகள், அவங்களுடைய கல்வி முன்னேற்றம், தாய்க்குலத்தோட பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் நாம தான் கவனிக்கணும். அதுல நம்ம பங்களிப்பும் இருக்கணும். நம்ம வானவில்லில் இருக்கிற 4வது வர்ணம் நீர்வளம், நிலவளம், வனவளம். இவைகள் தான் வருங்காலத்துல நம்ம தேசத்தை முன்னேற்றி வல்லரசா உருவாக்கணும்னா இது மாதிரி வளங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும், அதை பாதுகாக்கணும். அதோட இந்த வளங்களை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உதவியோட மேம்படுத்தியே ஆகணும். 5வது வர்ணம் இன்றைய காலகட்டத்தில் அது மகத்துவமானது, முக்கியமானது. அது இன்றைய இளைஞர்கள், இன்றைய யுவதிகள். நாம் எல்லாரும் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த ஹிந்துஸ்தான் இளைஞர்களை கொண்டதுன்னா அது மிகையாகாது. இன்னைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் 65% பேர். இன்னைக்கு இந்த இளைஞர்களோட சக்தியை நாம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னா, நம்ம பாரத தேசத்தை அவங்க கையில நம்பி ஒப்படைச்சோம்னா, நம்ம நாட்டை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. இந்த பாரத தேசத்தை ஒரு விஸ்வரூபம் எடுக்க வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட சக்தி இருக்கு. அடுத்து நம் வானவில்லின் 6வது வர்ணம், அதுவும் ஒரு அற்புதமான வர்ணம். அதுதான் நம்ம டெமோக்ரசி, ஜனநாயகம். இன்னைக்கு இங்க பிளவுபட்டு கிடக்கிற அந்த ஜனநாயகத்தை நாம ஒன்றிணைச்சா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தியையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். அதாவது நம்ம ஜனநாயகத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற பங்கை மட்டும் நாம செய்யாம பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸிக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். பிரதிநிதிங்கிற
ஒரு பார்வையாளரா மட்டும் இல்லாம ஜனநாயகத்தோட பங்காளரா அதுல இறங்கி வேலை செய்ய வரணும். சகோதர சகோதரிகளே, நாம இன்னும் ஜனநாயகத்தை விடாம இருக்கிறதுல உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். இந்த காலத்தோட கட்டாயம் என்னன்னா, சாமானிய மனுஷனுக்காக இது மக்களாட்சியா மட்டும் இல்லாம ஒரு மனசாட்சி உள்ள ஆட்சியா இருக்கணுங்கிறது தான். அடுத்து இந்த வானவில்லோட 7வது முக்கியமான வர்ணம் என்னன்னா ஞானம். எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் ஞானம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது அவன் வெற்றி பெறுகிறான். ஒரு தாய் எப்படி போதிப்பாள்? ஒரு தாய் தன் மகனை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லுகிறாள்? என் அன்பு மகனே, நீ படித்து பெரிய ஆளாக வேண்டும். எந்த அம்மாவின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கும். இந்த ஞானம் நமது வானவில்லிலே 7வது வர்ணமாக மின்னிக் கொண்டிருக்கிறது. இப்ப காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, காங்கிரசிற்கு ஒரு சிந்தனை இருக்கிறது. அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் சிந்தனை இல்லை என்றால் எந்த செயல்பாடும் இருக்காது. ஒரு சிந்தனை இல்லை என்றால் எதையும் உருவாக்கவும் முடியாது. இன்று காங்கிரஸ் பார்ட்டியிலே சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். இன்று நம் நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள். அதாவது இன்று காங்கிரஸ் பார்ட்டி சிந்தித்து சிந்தித்து செயலிழந்து விட்டது. அவர்களை பொறுத்தவரை நம் தேசம் ஒரு தேன்கூடு என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தேனியை போல் இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் நம் தேசத்தை தேன்கூடு என்று நினைக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த தேசத்தை எங்கள் தாயாக கருதுகிறோம். அவர்களை பொறுத்தவரை வறுமை என்பது மனதளவில் ஒரு கஷ்டம், அவ்வளவுதான். ஆனால் எங்களை பொறுத்தவரை வறுமை அது எங்கள் வாழ்க்கையோடு கலந்து விட்ட ஒன்று. அவர்களை பொறுத்தவரை ஏழைகள் படுகிற கஷ்டத்தை பற்றி பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியே இருக்காதாம். அவர்கள் சொன்னதுதான், இதை நான் சொல்லவில்லை. அவர்களை பொறுத்தவரை நம் ஏழைகளின் வறுமையை பற்றி பேசாவிட்டால் மகிழ்ச்சி இருக்காதாம். ஆனால் நமக்கு ஏழைகளின் வறுமையை பற்றி பேசும் போதும் கேட்கும் போதும் மனவேதனையால் இரவில் தூக்கமே வராது. ஏழைகளின் வறுமை அவர்களுக்கு துக்கம் இல்லை, ஆனால் நமக்கோ தூக்கம் இல்லை. நமக்கும் அவர்களுக்கும் உள்ள சிந்தனை வேறுபாடு இதுதான். அவர்களுடைய சிந்தனை என்ன? பணம் மரத்தில் காய்ப்பதில்லை என்பது. ஆனால் நமது சிந்தனை நம் தேசத்து விவசாயிகளின் வேர்வையிலும் உழைப்பிலும் இருந்துதான் பணம் வருகிறது என்பதுதான். அதுதான் உண்மை. அவர்களை பொறுத்தவரை சமுதாயத்தை உடைத்து ஆட்சி நடத்து. ஆனால் நம்மை பொறுத்தவரை சமுதாயத்தை இணைத்து கல்வியை கொடு. இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்களது சிந்தனை சுயாட்சி என்பதுதான். எங்களுடைய சிந்தனை மக்களாட்சி. அவர்கள் எண்ணம் அரசாட்சி என்பது மட்டும்தான். எங்களுடைய எண்ணமோ மனசாட்சியுடன் கூடிய மக்களாட்சி. அவர்களுடைய சிந்தனை ஆட்சியை காக்க வேண்டும் என்பதுதான். எங்களுடைய சிந்தனையோ தேசத்தை காக்க வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல, இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? யாருடைய மனதில் காங்கிரஸ் எண்ணம் இருக்கிறதோ, யாருடைய எண்ணங்களில் காங்கிரஸ் எண்ணம் இருக்கிறதோ அவர்தான் பிரதம மந்திரி வேட்பாளரா. நாங்கள் சொல்லுகிறோம், பிரதம மந்திரி வேட்பாளர் மனதில் பாரத மாதாவின் எண்ணம் இருக்க வேண்டும் என்று. இதுதான் சிந்தனைகளின் வேறுபாடு. நம் தேச மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். 60 வருடங்களாக வேலை வாங்குகிற எஜமானுக்கு ஓட்டு போட்டீர்கள். 60 வருடங்கள் நீங்கள் எஜமானர்களை தேர்ந்தெடுத்தீர்கள். 60 வருடங்கள் நீங்கள் அவர்களை ஆட்சி செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்று பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு தூய எண்ணத்தோடு இந்த நாட்டு மக்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. உங்களுக்காக 60 மாதங்கள் சேவை செய்வதற்கு 60 மாதங்கள் இந்த வேலைக்காரனுக்கு வாய்ப்பு கொடுங்கள்.
சேவை செய்வதற்கு 60 மாதங்கள் மட்டும் கொடுங்கள். தேசத்தை ஆள்வதற்கு கேட்கவில்லை, தேசத்துக்கு சேவை செய்ய கேட்கிறேன். இந்த தேசத்திற்கு இப்போது எஜமானன் தேவையில்லை, வேலைக்காரன் தான் தேவை. உங்களுக்கு நிம்மதி தேவை. क्यों कटते शीश जवानों के, क्यों जाते प्राण किसानों के, क्यों कटते शीश जवानों के, क्यों जाते प्राण किसानों के। महंगाई नागिन सी डसती, महंगाई नागिन सी डसती, ताले बंद दुकानों के। क्यों कटते शीश जवानों के, क्यों जाते प्राण किसानों के। बुझती उम्मीदों को फिर से पंख लगाने वाला है मोदी, आने वाला है मोदी, आने वाला है। இன்னைக்கு நம்ம நாட்டுல விலைவாசி உயர்வு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஏழைகளுடைய வீட்டுல அடுப்பெரிய வாய்ப்பில்லை. அம்மாவும் குழந்தைகளும் பசியில ராத்திரி எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கண்ணீரை குடிச்சு தான் வாழ்றாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த விலைவாசி உயர்வை தடுக்கவே முடியாதா? இதுக்கு தீர்வே இல்லையா? சகோதர சகோதரிகளே, நம்ம நாட்டுல நல்ல விளைச்சல் இருக்கு, மூட்டை மூட்டையா அடுக்கிறோம். ஆனா அதெல்லாம் எங்க போகுது? எந்த தானியம் எவ்வளவு விளையுது, எங்க விக்குது, எங்க போகுது? எந்த ரியல் டைம் டேட்டாவும் இங்க இல்ல. விதைப்பு இவ்வளவு, விளைச்சல் இவ்வளவு, விலை இவ்வளவுங்கிற எந்த ரியல் டைம் டேட்டாவும் இல்ல. என்னுடைய முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா? விவசாயிகள் என்ன விதைக்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு விளைஞ்சிருக்கு, அதுக்கான ஒரு ரியல் டைம் டேட்டாவை உருவாக்கி அந்த அடிப்படையில் ஒரு மெக்கானிசத்தையும் உண்டு பண்ணி இந்த நாட்டோட விவசாய வளத்தை பெருக்கி மார்க்கெட் நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதோட ஒரு விவசாயிக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு தேவை, எவ்வளவு விளையுதுன்னு தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரியல் டைம் டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் தேவைகள் நிறைவா சந்திக்கப்படும். அது மட்டும் இல்ல, நமக்கு என்னென்ன அவசியங்கிறது, அதாவது குறிப்பிட்ட இந்த காலத்துல இவ்வளவு தேவைங்கிற விவரம், அதாவது இந்த சமயத்துல இதை இம்போர்ட் பண்ணலாம், இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? தேசத்துல ஒரு பக்கம் தேவையா இருக்கிற பொருள் தேசத்துல இன்னொரு பகுதியில எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பட்டினி சாவுகளும் நிகழுது. அதே போல அதை பூர்த்தி செய்யறதுக்காக நாம எக்ஸ்போர்ட் பண்ண பொருளையே நாமளே இம்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, என்னோட ஆசை, என்னுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு சாமானிய மனிதனுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படணும். இதுல எங்கேயும் எதுவும் சுரண்டப்பட்டு விடக்கூடாது. அதுக்காக பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஒன்ன உருவாக்கி அதை சீரா செயல்படுத்தணும். இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் மூலமா கவர்மெண்டே நேரடியா விவசாயிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதாவது விவசாயிகளின் அடிப்படை தேவையான உணவு தேவை முதற்கொண்டு சந்திக்கப்படணும். அதே போல நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் உருவாக்கப்படணும். அதே நேரத்தில் கள்ள சந்தைகளை ஒழிக்கிறதுக்காக ஸ்பெஷல் நீதிமன்றங்கள் உருவாக்கப்படணும். இந்த பிரத்யேகமான நீதிமன்றங்கள் மூலமா கள்ளச்சந்தை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வகை செய்யணும். இப்படிப்பட்ட குற்றங்கள் இந்தியாவில் நடக்காம தடுத்தே ஆகணும். இப்படி படிப்படியா சில நடவடிக்கைகளை நாம எடுத்தோம்னா, சகோதர சகோதரிகளே, ஒரு அடல் பிகாரி வாஜ்பாயோட அரசாங்கத்தாலையும் ஒரு மொரார்ஜி தேசாயோட அரசாங்கத்தாலையும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா 2014 பிஜேபி அரசாங்கத்தாலையும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும். என்னால வாக்கு கொடுக்க முடியும். நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய இளைய சமுதாயத்துக்காக, அவர்களுடைய துடிப்பான இளம் ரத்தத்துக்காக, நம் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஒரு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், பாலிடெக்னிக் போன்றவைகள் அமைச்சு அவங்களோட மேம்பாட்டுக்காக ஒத்துழைப்பு அளிக்கணும். சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸுக்கான எந்த விதமான ஒரு நல்ல திட்டமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2020 எத்தனை டீச்சர்ஸ் வேணும்னு கேட்டா யாருக்கும் பதில் தெரியாது. 2020 எத்தனை நர்சஸ் வேணும்னு கேட்டா யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா நாம ஹியூமன் ஸ்ட்ரென்த் அடிப்படையா வச்சு இன்னைக்கே சரியான திட்டம் வகுத்தோம்னா, அதாவது ஒரு தனி மனிதனை நாம எப்ப டெவலப்மெண்ட் பண்ண முடியும்னு ஒரு திட்டத்தை தயார் செஞ்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி வெற்றி நடை போட முடியும். இந்த காலம் குளோபலைசேஷனுக்கான காலமா இருக்கு.
இந்த உலகத்துக்கு முன்னாடி நாம நிலை நிற்க வேணும்னா அதுக்கு ஒரு குட் கவர்னன்ஸ் தேவைப்படுற மாதிரி, அதுக்கேத்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பா தேவை. சகோதர சகோதரிகளே, இனி நாம காலம் தாழ்த்த கூடாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஆகணும். தடங்கள், சாலைகள், இருப்பு பாதைகள், இது மட்டும் இல்லாம வாட்டர் கிரிட் ரொம்ப அவசியம். நதிநீர் இணைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம உருவாக்க வேண்டியிருக்கு. கேஸ் கிரிட் உருவாக்க வேண்டியிருக்கு. அந்த கேஸ் கிரிட் வந்துட்டா இந்த சிலிண்டருக்கான சண்டையெல்லாம் இருக்காது. ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் உருவாக்கணும். நாம பெரிய ரயில்வே துறையை வச்சிருக்கோம். ஆனா துர்பாக்கியம் என்னன்னா அந்த துறை மேல நம்ம அதிகமா கவனம் செலுத்துறதே இல்லை. இதே ரயில்வே துறை தான் ஜப்பானைய மறுரூபமாக்குச்சு. அங்க ஜப்பான்ல இந்த புல்லட் ட்ரெயின் அறிமுகப்படுத்தி அந்த நாட்டோட தரத்தையே அவங்க உயர்த்தினாங்க. சைனாவும் அதையே தான் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய துறையை நாம வச்சிருக்கிறோம், ஆனா அதை வச்சு உருப்படியா வேற எதையும் பண்ணல. ரயில்வே சம்பந்தமா ஒரு 4 யூனிவர்சிட்டி ஏன் நம்ம நாட்டுல இல்ல? இந்த ரயில்வே துறையை நாம விரிவுபடுத்தணும்னா அது சம்பந்தப்பட்ட கல்வி துறைகளை நாம உருவாக்கி நம்ம நாட்டை முன்னேற்ற பாதையில செலுத்த முடியாதா? வாஜ்பாய்ஜி செய்யலையா? ஸ்வானிம் சத்விக் சிக்கன் நிறுவனாரு. அதை நிறுவனதுனால இந்த உலக நாடுகள் மத்தியில நம்ம நாட்டுக்கு ஒரு தனி இடம் கிடைச்சது. ஒழுக்கமான சமுதாயத்துக்காக இன்னைக்கு நாம எல்லாருமே பாடுபட வேண்டியது அவசியம். நம்ம தாயையும் சகோதரிகளையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. அவங்களுக்கு எதிராக வன்முறைகளை பார்க்கிறப்ப முகத்தை எங்க போய் வச்சுக்க முடியும்? நம்ம பெண்களை நாம தான் பாதுகாக்கணும். நம் தாயினத்தை பாதுகாப்பது நம்ம மீது உள்ள கடமை. டிக்னிட்டி ஆஃப் விமன், அதை கட்டாயம் காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை மறக்க கூடாது. ஒரு கொள்கையோட நாம முன்னேறணும். என் மகளை காக்க வேண்டும், அவளுக்கு கல்வி புகட்ட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனின் கொள்கை அது. நாம் நமது பெண்களை வெறும் ஹோம் மேக்கர் என்ற பார்வையில் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காலத்தின் கட்டாயம் என்ன தெரியுமா? நாம் நம் பெண்களை ஹோம் மேக்கராக மட்டுமல்ல, நேஷன் பில்டர்களாக பார்க்க வேண்டும். நம் தேசம் இன்று ஒரு துரதிருஷ்டமான நிலையில் இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில் நமக்கு அர்பனைசேஷனை குறித்து ஒரு தெளிவான பார்வையும் வாய்ப்பும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அர்பனைசேஷனை சவாலாக எண்ணாமல் சங்கடமாக எண்ணுகிறோம். அதை கடினம் என்று கருதி அதை அப்படியே விட்டுவிட்டோம். எத்தனை கட்டடங்களை நிறுவுகிறோம். அதை சரியாக செய்கிறோமா? இன்று நம்முடைய நாட்டிலே ஒரு 100 புதிய நகரங்களை நம்மால் உருவாக்க முடியாதா? ஒரு தொழில்நுட்ப நகரமாக, அறிவுள்ள நகரமாக, வேலை கொடுக்கும் நகரமாக ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்கலாம். அறிவுள்ள சிட்டியை உருவாக்கலாம். ஒரு ஹெல்த் சிட்டியை உருவாக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கலாம். இப்படி ஸ்பெஷலைஸ் சிட்டியை ஏன் உருவாக்க முடியாது? நமக்கான தேவைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருப்பதினால் 100 நகரங்களை உருவாக்குகின்ற கனவை நாம் காணலாம். 100 புதுமையான நகரங்கள், அதுவும் அவைகள் ஒன்றோடொன்று தொடர்புடைய நகரங்கள், இணைந்த நகரங்களாக ஒரு ட்வின் சிட்டியாக உருவாக்குவது மிக மிக அவசியம். எப்படி நியூயார்க்கும் நியூஜெர்சியும் இருக்கிறதோ அதே போல புதிய புதிய நகரங்களை நாம் உருவாக்கி நகரங்களை இணைத்து ட்வின் சிட்டிகளை உருவாக்க வேண்டும். அதே போலவே பெரிய நகரங்களுக்கு மத்தியில் ஒரு சேட்டலைட் சிட்டி, அதாவது தேவைகளின் அடிப்படையில் ஒரு நெட்வொர்க், கற்பனைக்கு கூட எட்டாத வகையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்மால் காண முடியும். ஆக நமக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவை, எவ்வளவு இரும்பு தேவை, எவ்வளவு கற்பனை தேவை, மனிதர்கள் தேவை என்பதை அறிந்து அவர்களை வைத்து எத்தனை நாட்கள் செயல்பட வேண்டும் என்பதையும் வகுத்து நாம் உழைப்போமானால் இந்த நாட்டின் வறுமையை நம்மால் ஒழிக்க முடியும். வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஒரு ஏழைக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாதா? இல்லை என்றால் அவர்கள் குடிசையில் வறுமையில் வாழ வேண்டும் என்பது கட்டாயமா? ஏன் நமது மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய தொழில் நகரத்தை உருவாக்க கூடாது? அப்படி ஒருவேளை நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை படிப்படியாக உயர்வதற்கு, முன்னேறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுமே. வீடு, நிலம், நீர், விவசாயம், கால்நடை
இவைகள் இல்லாமல் தேசம் செயல்பட இயலாது. நம்முடைய விவசாயத்தை தொழில்நுட்பம் சார்ந்ததாக முன்னேற்றத்திற்குரியதாக மாற்ற வேண்டும். Per drop more crop. இந்த கான்செப்டில் தொழில்நுட்பத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு சொட்டு நீரிலும் ஒவ்வொரு விதை முளைக்கும். ரெஃப்ரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பயிர்களுக்கான ஊட்டச்சத்து எது என்று அறிந்து பாரத நாட்டின் தேவைகளை அதன் தொழில்நுட்ப முறைப்படி வகுத்து ஒரு கொள்கையோடு நாம் உழைப்போம் என்றால் இந்த நாட்டின் விவசாய தேவைகளை நாம் நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும். அக்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதோடு ஒரு சரியான நதிநீர் இணைப்பு திட்டத்தையும் உருவாக்க வேண்டும். நதிகளை ஒருங்கிணைக்க, அவற்றை பாதுகாக்க வாஜ்பாய் கண்ட கனவை இந்த காலகட்டத்தில் நாம் நனவாக்க வேண்டும். அதே போன்றுதான் மின்சாரமும். எப்பேற்பட்ட நாடு இது! 20,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஆலைகள் இன்று மூடப்பட்டிருக்கிறது. காரணம் எரிபொருள் இல்லையா? பவர் ஆன் டிமாண்ட் என்ற கனவை நாம் காணக்கூடாதா? மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு உதவி செய்தால் போதும், ஒவ்வொரு சாதாரண குடிமகனின் வீட்டிற்கும் 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரத்தை வழங்க முடியும். அதே மாதிரி பிரைமரி எஜுகேஷன், அதுக்கு நாம இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய ஒரு ஐஎம்ஏவை ஏன் நிறுவக்கூடாது? ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஐஐடியை நிறுவக்கூடாது? ஏன் இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் எய்ம்ஸ் இருக்கக்கூடாது? இன்னைக்கு வறுமையில வாழ்ற வீட்டுல யாருக்காவது ஏதாவது வியாதி வந்தா அங்க சூழ்நிலையே தலைகீழா மாறி போகுது. வறுமை அந்த வியாதிய மரணத்துல கொண்டு போய் விடுது. இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது உண்மை. நம்முடைய அடிப்படை அப்ரோச் தப்பா இருக்கு. எப்படி கல்வித்துறையில டீச்சிங் அப்ரோச்சை விட்டுட்டு லேர்னிங் அப்ரோச்சுக்கு போக வேண்டியது அவசியமோ, அதே மாதிரி தான் நாம நம்ம ஹெல்த் விஷயங்கள்ல சிக்னஸ் அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு கண்டிப்பான முறையில வெல்னஸ் அட்ரஸ் பண்ண கத்துக்கணும். நாம வியாதியை குறிச்சு கவலைப்படுறோமே தவிர சுகத்தை குறிச்சு கவலைப்படுறதே இல்ல. அதனாலதான் பிரிவென்டிவ் ஹெல்த் கேர், எத்தனையோ பாராமெடிக்கல் ஃபோர்சஸ் இருக்கு. அந்த சக்திகள் எல்லாத்தையும் நாம ஒருங்கிணைக்கணும். சகோதர சகோதரிகளே, எத்தனையோ இன்சூரன்ஸ் பத்தி பேசுறவங்க எல்லாம் இனிமே அந்த இன்சூரன்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதுல நாம மாட்டிக்க கூடாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வேண்டாம், ஹெல்த் அஷூரன்ஸ் தான் தேவைன்னு சொல்லணும். ஹெல்த் அஷூரன்ஸ் தரவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். நமக்கு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எத்தனையோ யோசனைகளின் படி இந்த ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் திட்டங்கள் மூலமா நாம வறுமைக்கு விரோதமா, அதுக்கு எதிரான போராட்டத்தை நிச்சயமா நடத்த முடியும். அந்த வறுமைக்கு எதிரா நாம போராட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. எம்பவர்மெண்ட் ஆஃப் புவர். இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு வல்லரசா நாம நிக்கணும்னா சகோதர சகோதரிகளே, நம்ம நாட்டுக்குன்னு தனித்துவமான பிராண்டிங் பவர் வேணும். உங்களுக்கே தெரியும், பல வருஷங்களுக்கு முன்னால நாம ஒரு பொருள் வாங்கினா அதுல மேட் இன் ஜப்பான் அப்படின்னு எழுதி இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி இருந்தா உடனே அந்த பொருளை நாம வாங்கி வச்சுக்குவோம். இது ஒரு காலத்தின் கட்டாயமா இருந்தது இல்ல? அதே போல இன்னைக்கு நாம பிராண்ட் இந்தியான்னு சொல்லப்படுற பொருளுக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்பெல்லாம் இந்த பிராண்ட் இந்தியாவை பத்தி பேசுறனோ அப்ப எல்லாமே இந்த 5T பத்தி நான் பேசுவேன். டேலண்ட், ட்ரெடிஷன், டூரிசம், ட்ரேட், டெக்னாலஜி. இந்த 5T எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த 5T வச்சுக்கிட்டு பிராண்ட் இந்தியாவோட ஒரு பொருளை உலக சந்தையில நாம நம்மளை கண்டிப்பா மார்க்கெட் பண்ண முடியும். என் நண்பர்களே, பாரத தேசம் உருவாக்குற ஒரு பொருளை இந்த உலகம் வாங்கணும். அதுக்கு முன்னாடி நாம நம்ம டெக்னாலஜியை டெவலப்மெண்ட் பண்ணணும். நம்முடைய டேலண்ட்டை நாம முழுசா பயன்படுத்தணும். நம்ம ட்ரெடிஷனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். நம்ம கிட்ட டூரிசம்ங்கிற ஒரு பெரிய சக்தி இருக்கு. சகோதர சகோதரிகளே, டெரரிசம் டிவைட்ஸ், டூரிசம் யுனைட்ஸ். டெரரிசம் சீர்குலைக்கும், டூரிசம் ஒன்றிணைக்கும். हर गांव में नमो नमो, हर नगर में नमो नमो, हर गली घर में नमो नमो, हर डगर में नमो
एहसास है मोदी, एकमात्र ही आस है मोदी। उन्नति का एहसास है मोदी, एकमात्र ही आस है मोदी। जन जन की आवाज है मोदी, जन जन की आवाज है मोदी। भारत का विश्वास है मोदी, उन्नति का एहसास है मोदी, मात्र एक ही आस है मोदी। सूखे गालों पर अबीर की रंगत लाने वाला है मोदी, आने वाला है मोदी, आने वाला है। एक नाम जो आशा का अंकुर उपजाने वाला है, राजनीति के कीचड़ में जो कमल खिलाने वाला है, और भारत के आगे पूरा विश्व झुकाने वाला है यकीन के सन 14 में मोदी आने वाला है। ஒரு சிலரோட யோசனை மட்டும் இந்தியாவோட ஐடியான்னு இல்லை. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட யோசனையும் ஐடியா ஆஃப் இந்தியாவா மாற முடியும். அது உங்களுடைய குரலாகவும் இருக்கலாம், அவங்களுடைய குரலாகவும் இருக்கலாம், இங்க பின்னால் இருக்கிறவங்களோட குரலாகவும் இருக்கலாம், என்னுடைய குரலாகவும் அது இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், ஐடியா ஆஃப் இந்தியாவை எங்கேயும் யாராலையும் ஒரு அணை போட்டு தடுக்க முடியாது. மை ஐடியா ஆஃப் இந்தியா வாய்மையே வெல்லும். மை ஐடியா ஆஃப் இந்தியா உலகம் ஒரே குடும்பம். மை ஐடியா ஆஃப் இந்தியா அகிம்சையே பிரதான தர்மம். மை ஐடியா ஆஃப் இந்தியா எல்லா நல்ல சிந்தனைகளும் உலகில் எல்லோரிடமிருந்தும் வரட்டும் என்பதுதான். மை ஐடியா ஆஃப் இந்தியா சர்வ சமய வழிகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும். மை ஐடியா ஆஃப் இந்தியா சான்றோர் பல வழிகளில் நடத்தினாலும் உண்மை ஒன்றே. மை ஐடியா ஆஃப் இந்தியா என் நாட்டு மக்கள் எல்லோரும் வளமாக நோயின்றி சந்தோஷமாக இருக்க வேண்டும். மை ஐடியா ஆஃப் இந்தியா சஹனா பௌத்து சஹனோ புனத்து சகவீரியம் கரவாவகை. மை ஐடியா ஆஃப் இந்தியா சந்தோஷம் எந்த பொருளிலும் இல்லை, நிலையிலும் இல்லை, ஆசையிலும் இல்லை, அவதாரத்திலும் இல்லை. உண்மையான சந்தோஷம் துன்புற்றோருக்கு துயருற்றோருக்கு போஷிப்பதில் தான் உண்டு. மை ஐடியா ஆஃப் இந்தியா ஒவ்வொரு தாவரத்திலும் கடவுளை காணலாம். மை ஐடியா ஆஃப் இந்தியா எவனொருவன் பிறர் வலியை உணர்கிறானோ அவனே கடவுளின் உண்மையான சீடன். மை ஐடியா ஆஃப் இந்தியா சொல்லால் செயலால் சிந்தனையால் சுத்தமாக இருப்பவன் கரங்கள் பிறர் பொருளை தீண்டாது. மை ஐடியா ஆஃப் இந்தியா எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே தெய்வீகம் மலர்கிறது. மை ஐடியா ஆஃப் இந்தியா பெண்கள் இறைவனின் ரூபம் உள்ளவர்கள். மை ஐடியா ஆஃப் இந்தியா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு சேவை செய்கிறான். மை ஐடியா ஆஃப் இந்தியா மனிதன் நன்னடத்தையோடு இருந்தால் அவன் கடவுளின் சாயலை பெறுவான். மை ஐடியா ஆஃப் இந்தியா பெற்ற தாயும் பிறந்த தாய்நாடும் சொர்க்கத்தை விட மேலானது. அநியாயத்திலிருந்து விடுதலை பெற, பிரிவினையின் பிடியிலிருந்து விடுதலை பெற, கொடுமையிலிருந்து நாம் விடுதலை பெற, விலைவாசி உயர்விலிருந்து விடுதலை பெற, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற, தேசத்தின் பாதுகாப்புக்காக, ஜனங்களின் பாதுகாப்புக்காக, குடியிருக்கும் வீடுகளுக்காக, உண்ணும் உணவிற்காக, வியாதிகளின் மருந்துக்காக, ஏழை எளியோர் நலனுக்காக, கல்வி சீர்திருத்தத்திற்காக, இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்காக, பெண்களின் மாண்பு காக்கப்பட, விவசாயிகளின் நன்மைக்காக, இந்திய தேசத்தின் முன்னேற்றத்திற்காக, வல்லரசாகும் இந்தியாவுக்காக, தன்னிறைவு பெற்ற இந்தியாவுக்காக, செழிப்பான பாரதத்திற்காக, பாரத நாட்டின் ஒற்றுமைக்காக, ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக, சுதந்திரமான ஜனநாயகத்துக்காக, சுதந்திரமான நீதி நியாயங்களுக்காக, கல்வி மேம்பாட்டிற்காக, வெற்றியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள்.
வெற்றியை நீங்கள் பெற்றுக் கொடுங்கள். வெற்றி கனியை நீங்கள் நமக்கு பறித்துக் கொண்டு வாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தலில் உண்மையான தெரிவு வாக்குச்சாவடியில் தான் முடிவாகும். வாக்குச்சாவடிதான் வெற்றியின் பிறப்பிடமாக இருக்கிறது. இப்படி பிறக்கின்ற வெற்றியை காப்பாற்ற வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அதனால் வாக்குச்சாவடியை குறித்த ஒரு அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அக்கறையோடு வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். நல்லதொரு பாரத தேசத்தை நாம் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். இந்த தேசத்தின் மாபெரும் ஒரு சக்தியை நாம் இணைந்து உருவாக்கலாம். வாக்களிக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றி எங்களிடத்தில் ஆட்சி பொறுப்பை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சாமானிய மனிதனான என்னிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ஒரு சாதாரண டீ கடைக்காரன் தேர்தலில் போட்டியிடும் போது மோடி மாதிரி ஒரு மனுஷன் கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க, சாதாரண 10 கோடி குடும்பங்கள் கிட்ட இருந்து அவருக்கு நிதி கிடைக்கும்னு சொல்லுவீங்க. ஏழைக்கு இன்னொரு ஏழை தான் உதவி செய்யணும். அதனால ஒரு ஏழ்மையான மனுஷன் கூட பிஜேபி ஆட்சி வரும்போது கண்டிப்பா முன்னுக்கு வருவான். சாதாரண ஒரு குடிமகன் மூலமா இந்த நடக்க போற இந்திய தேர்தலை நாங்க சந்திக்க போறோம். இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஆட்களை நிக்க வச்சிருக்கோம், நாங்க ஜெயிக்க வச்சிருக்கோம். பிரச்சாரத்தின் மூலமாகவே நாங்க ஜெயிச்சு காட்டி இருக்கோம். ஜனங்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்களை தான் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இது சரித்திரம். ஆனா இப்போ ஒரு ஏழை தாயோட மகன் ஒரு டீ கடைக்கார களத்துல நிக்கிறான். அத மறுபடியும் நீங்க நிச்சயமா உறுதிப்படுத்தணும். இந்த தேசம் அதுக்கு ஆதரவா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.